வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தமிழ்நாடு ஒரு மாபெரும் தேர்தலை எதிர்நோக்கி நடைபெற்று கொண்டிருக்கிறது. அனல் பறக்கும் பிரச்சாரங்கள் எங்கெங்கும் நடந்து கொண்டிருக்கின்றன. மரபான பிரச்சார முறைகளான, அதாவது நீங்கள் தெரு தெருவாக பிரச்சாரம் செய்வது, மேடை பிரச்சாரம், போஸ்டர்கள் வழியாக பிரச்சாரம் செய்வது, வீடு வீடாக பிரச்சாரம் செய்வது, இப்படியாக மரபார்ந்த இந்த தேர்தல் முறைகளோடு சேர்ந்து இன்னும் ஒரு மிக முக்கியமான ஒரு வடிவம் இந்த தேர்தலில் பெரும் ஒரு பங்கை வகிக்கிறது. அதுதான் இணையவழி பிரச்சாரம். இந்த இணையவழி பிரச்சாரத்தில் மிக முக்கியமாக நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்பவை, தொலைபேசி மூலமாக தலைவர்களுடைய குரல்கள் பதிவு செய்யப்பட்டு அவை பிரச்சார உத்தியாக பயன்படுத்தப்படுகின்றன. இணையதளங்களில் பல்வேறு விதமான காணொளிகள் பரவுவதை பார்க்கிறோம். யூடியூப் போன்றவை ஒரு பிரச்சார கருவிகளாக பயன்படுகின்றன. ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்றவையும் கூட அப்படி ஒரு பிரச்சார கருவியாக பயன்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில்தான் நாம் இந்த பிரச்சாரத்தில் ஒரு புதிய பரிமாணத்தை இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் ஏஐ என்று சொல்லக்கூடிய இந்த செயற்கை நுண்ணறிவின் மூலமாக உருவாக்கப்படுகிற பிரச்சார காணொளிகள். இந்த காணொளிகள் சில சமயங்களில், அதாவது ஒரு எதிர்க்கட்சிகளினுடைய கருத்துக்கள் அல்லது அரசினுடைய திட்டங்கள், இவற்றையெல்லாம் முன்னிறுத்துவதற்கு அவை சுலபமான காணொளிகளை உருவாக்க பயன்படுகின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். அந்த வகையில் ஒரு கண்ணியமான ஒரு எல்லைக்கு அரசியல் நாகரிகங்களுக்கு உட்பட்ட அல்லது உண்மையான அல்லது ஒரு தரப்பு நியாயத்தை சொல்லக்கூடிய காணொளிகள் வருவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. கருத்துக்களுக்கு மாற்றான எதிர்கருத்துக்கள் வருவதிலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இன்றைக்கு டீப்சீக் என்று சொல்லக்கூடிய வகையில் அந்த ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பல்வேறு விதமான போலி காணொளிகள் உருவாக்கப்படுகின்றன. அதில் மிக மிக முக்கியமாக இந்த கார்ட்டூன் வடிவிலான காணொளிகள், இதன் அபாயம் இன்றைக்கு மிகப்பெரிய அளவு வளர்ந்து வருகிறது. அதாவது நம்முடைய மதிப்பிற்குரிய தலைவர்கள், மாநிலத்தில் மிக முக்கிய முதன்மையான பொறுப்புகளை வகித்தவர்கள், இவர்களையெல்லாம் இவர்களுடைய உருவங்களை சித்தரித்து அவர்களை மோசமாக வசைபாடுவது போன்ற காணொளிகள் இப்போது பரவலாக காணப்படுகின்றன. இவை எந்த விதமான தடயம் இல்லாமல் பரவுவதை நாம் பார்க்கிறோம், அல்லது கண்காணிப்பும் இல்லாமல் நாம் பார்க்கிறோம். இப்போது உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் என்றால், ஒரு மேடை பிரச்சாரத்தில் ஒரு தலைவர் இன்னொரு தலைவரையோ அல்லது ஒரு பேச்சாளர் இன்னொரு கட்சியை சேர்ந்தவரையோ மோசமாகவோ அவதூறாகவோ பேசிவிட்டால் தேர்தல் ஆணையம் உடனடியாக நடவடிக்கை எடுக்கிறது, அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்கிறது. ஆனால் மிக ஆபாசமான தனிநபர் தாக்குதல்கள், மிக கொடூரமான தனிநபர் தாக்குதல்கள் நம்முடைய மிக உயர்ந்த தலைவர்கள் மேல் தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதை நான் பார்க்கிறேன். இது உண்மையிலேயே தேர்தல் ஆணையத்தினுடைய கண்காணிப்பில் வருகிறதா, இதற்கான சட்ட விதிமுறைகள் இருக்கிறதா என்பது மிக முக்கியமான கேள்வி. ஏனென்றால் இத்தகைய காணொளிகளை உருவாக்குபவர்கள் அவர்கள் பல இடங்களிலிருந்தும் அல்லது பல கட்சிகளினுடைய தகவல் தொழில்நுட்ப அணிகளிலிருந்தும் அதை உருவாக்குகிறார்கள். அப்படி உருவாக்குகிற போது அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பற்றியோ அரசியல் அடிப்படை பண்புகளை பற்றியோ கவலைப்படுவது கிடையாது. இந்த போலி காணொளிகளை உருவாக்குபவர்களின் மீது கடுமையான நடவடிக்கைகள் தேவை. தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வையில், பரிசீலனையில், சட்டத்தினுடைய பார்வையில் இந்த காணொளிகள் உட்படுத்தப்பட வேண்டும் என்பது மிக மிக அவசியம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நூலகம் என்பது வேறு, படிப்பகம் என்பது வேறு. இன்றைக்கு மிக பெரிய பெரிய நூலகங்களை நாம் நாட்டில் பார்க்கிறோம். குறிப்பாக 3 நூலகங்களை பற்றி சொல்ல வேண்டும். சென்னை கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம், மதுரையில் இருக்கிற கலைஞர் நூலகம், இப்போது அண்மையில் கோவையில் திறக்கப்பட்டிருக்கிற தந்தை பெரியார் நினைவு நூலகம். இந்த நூலகங்களெல்லாம் எந்த அளவுக்கு பெரியன என்றால், உலக அளவிலேயே வியந்து பார்க்கக்கூடிய ஒரு சில நூலகங்களுக்கு இணையாக இருக்கிறது. ஆசியாவில் சிங்கப்பூரில் இருக்கிற நூலகம்தான் பெரியது என்பார்கள். ஆனால் கோட்டூர்புரத்தில் இருக்கிற அண்ணா நூற்றாண்டு நூலகம் அதற்கு இணையாக, 2வது இடம் என்று சொல்லப்பட்டாலும் அதற்கு இணையாக இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறது. 8 மாடி, எங்கு பார்த்தாலும் புத்தகங்கள், எல்லா மொழி சார்ந்த புத்தகங்கள், தாங்கள் வீட்டிலிருந்து கொண்டு வருகிற நூல்களை வைத்து படிப்பதற்கென்று ஒரு தனித்துறை பிரிவு, இவ்வளவும் இந்த நூலகங்களில் இருக்கின்றன. ஆனாலும் இந்த நூலகங்களெல்லாம் செய்ய முடியாத செயல்களை
படிப்பகங்கள் ஒரு காலத்தில் செய்திருக்கின்றன. படிப்பகம் என்பது ஒரு சின்ன இடத்தில் ஒரு தெருவோரத்தில் இருக்கிற ஒரு சிறிய கட்டிடத்தில் அன்றைய நாளேடுகள் எல்லாம் வரும். புத்தகங்கள் அதிகம் இருக்காது. அந்த ஊரில் வருகிற நாளேடுகள் எல்லாம் இருக்கும். எல்லா கட்சியை சார்ந்த நாளேடுகளும் இருக்கும். வார மாத இதழ்கள் இருக்கும். புத்தகங்கள் அடுக்குகள் இருக்காது. எதற்காக அந்த படிப்பகங்கள் அப்படி என்ன செய்தன? நான் குறிப்பிடுவது 1950களில், அதாவது 49இல் திமுக கழகம் தொடங்கப்படுகிறது. திமுக கழகம் செய்த பெரிய பணி ஊருக்கு ஒரு படிப்பகம் அல்ல, வீதிக்கு ஒரு படிப்பகம். ஒவ்வொரு ஊரிலும் தெருவுக்கு தெரு படிப்பகங்கள் இருக்கும். என் சொந்த அனுபவத்திலிருந்தே நான் பிறந்த காரைக்குடியில் அதே தெருவில் இருக்கிற ஒரு நூலகமும் அதற்கு அடுத்த தெருவில் இருக்கிற நூலகமும் தான் எனக்கு பல செய்திகளை கொண்டு வந்து சேர்த்தன என்று சொல்ல வேண்டும். இன்றைக்கு இருப்பது போல எல்லோருடைய வீடுகளிலும் நாளேடுகளை வாங்குகிற பழக்கம் அன்றைக்கு இல்லை. அது சென்னை போன்ற நகரங்களில் இருந்திருக்கலாம், சின்ன சின்ன நகரங்களில் இல்லை, கிராமங்களில் இல்லவே இல்லை. ஏதேனும் ஒரு மூலையில் ஒரு படிப்பகத்தில் ஒரு நாளேடு இருக்கும். ஆனால் நான் நாளேடுகளை அந்த படிப்பகத்தில் தான் படித்திருக்கிறேன். அந்த படிப்பகங்களில் அவை பெரும்பாலும் திமுகவினரால் நடத்தப்படுகிற படிப்பகங்களாக இருக்கும். ஆகையினால் திமுக ஏடுகள் அனைத்தும் அங்கே இருக்கும். இன்றைக்கு இருப்பது போல கைபேசியில் ஒரே ஒரு சொடுக்கில் 1000 பேருக்கு செய்திகளை கொண்டு போய் சேர்த்து விடுகிற வசதிகள், அறிவியல் வளர்ச்சி அன்றைக்கு இல்லை. ஆனால் தெருவுக்கு தெரு இருந்த படிப்பகங்கள் ஒரு புதிய உணர்வை இளைஞர்களிடத்தில் ஏற்படுத்தின. மாணவர்கள் எல்லோரும் சிறுவர்கள் படிப்பதற்கான வசதிகள் இருந்தன. ஏன் நூலகமே இருக்கலாமே, எதற்காக படிப்பகம் என்றால், நூலகத்திற்குள் நுழைவதற்கு நூலகத்திற்காக வருகிறவர்கள் தான் உள்ளே போக முடியும். இல்லையானாலும் அவ்வளவு பெரிய கட்டிடத்தை பார்க்கிற போது நாம் உள்ளே போக முடியுமா, விடுவார்களா என்கிற ஐயம், உள்ளே போனாலும் எங்கே புத்தகம், எந்த புத்தகத்தை எடுப்பது என்கிற கேள்விகள் எழும். ஆனால் படிப்பகம் என்பது தெருவோரத்தில் அமைந்திருக்கும். தெருவில் நடந்து போகிற போதே அந்த படிப்பகத்தில் படித்து கொண்டிருப்பது தெரியும். யார் வேண்டுமானாலும் போகலாம், வரலாம். மிக எளிமையாக அணுகுவதற்கு உரிய இடமாக இருந்த காரணத்தால் படிப்பகம் என்பது எல்லா இடங்களிலும் செய்திகளை கொண்டு போய் சேர்த்தது. அன்றைக்கு பல ஏடுகள் வந்தன. நாளேடுகள் மட்டுமல்ல, வார இதழ்கள், மாத இதழ்கள் என்று குறிப்பாக திராவிட இயக்கம் மிகச்சரியாக அதனை பயன்படுத்தி கொண்டது. திமுக கழகத்தினுடைய பெரிய வெற்றியே எங்கே இருக்கிறது என்றால், எழுத்திலும் பேச்சிலும் மக்களை சென்றடைந்ததிலே தான் இருக்கிறது. திமுகவில் இருந்தது போல அவ்வளவு பேச்சாளர்கள் அன்றைக்கு வேறு எந்த கட்சியிலும் இல்லை. இப்போது இருப்பது போல தொலைக்காட்சிகள் அன்றைக்கு இல்லை. அன்றைக்கு ஒரு பெரிய மக்கள் தொடர்பு ஊடகமாக இருந்தது பொது மேடைகள் தான். இன்றைக்கு பொது மேடைகள் வேறு. ஆனால் அன்றைக்கு பொது மேடைகளின் மூலமாக மட்டுமே கருத்துகள் மக்களை சென்றடைந்தன. அந்த பொது மேடைகளுக்கு உதவியாக இருந்தவை அந்த ஏடுகள். அந்த ஏடுகள் எளிமையாக கிடைக்கிற இடம் படிப்பகம். எனவே திராவிட இயக்க வரலாற்றில், குறிப்பாக திமுகவின் வரலாற்றில், படிப்பகங்களுக்கு என்று சின்ன இடத்தில் இயங்கிய அந்த படிப்பகங்களுக்கு என்று வரலாற்றில் ஒரு பெரிய இடம் உண்டு. வணக்கம். இந்த வாரம் ஆலோசனை நேரத்தில் கலைஞர் தொலைக்காட்சி நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு சம்பந்தமான ஆலோசனைகள் உங்களுக்கு பயன் தரும் விதத்தில் கலைஞர் டிவி மூலம் வழங்கி கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே இந்த வாரத்தில் இந்த ஆங்கிலம், அதாவது மொழித்திறன், ஒரு லாங்குவேஜ் ஸ்கில் எவ்வாறு தொழில் செய்பவர்களுக்கும், ஒரு வேலைக்கு போகிறவங்களாக இருந்தாலும் சரி, தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் சரி, மொழியில் இருக்க திறன், மொழியை கையாளும் திறன் எவ்வாறு மிகவும் அவசியமாகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மொழி ஒரு இன்றியமையாத ஒரு பக்கமாக மாறிக்கொண்டிருக்கிறது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது மொழியையும் உள்ளடக்கியது. கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அப்படிங்கிறது பேச்சாற்றல் மட்டுமல்ல. நம்ம ஒருத்தர்கிட்ட எப்படி கம்யூனிகேட் பண்ணுறோம், இன்னொருத்தர் மூலம் இன்னொருத்தர்கிட்ட நம்ம எப்படியெல்லாம் கம்யூனிகேட் பண்ண, பரஸ்பரம் எப்படியெல்லாம் உரையாடுகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். உரையாடுவது, நம்ம நார்மலாக உரையாடுறது அது மிக அதிகமாக உரையாடுவது நம்ம பேச்சில் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் உண்மையிலேயே நம்ம மிக அதிகமாக நம்ம இன்னொருத்தர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுறது நம்மளுடைய பாடி லாங்குவேஜ், நம்மளுடைய கண் அசைவுகள், புருவத்தின் அசைவுகள்,
கண் பார்க்கின்ற இடம், எந்த டிஸ்டன்ஸில் நின்று பேசுகிறோம், என்ன டிஸ்டன்ஸில் அவங்கள்ட்ட பேசுகிறோம், எப்படி நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணுறோம், எப்படி ஒருத்தர் கை கொடுக்குறோம், எப்படி ஒருத்தரை பார்த்து வணங்குகிறோம், எப்படி கை கூப்பிட்டு வணக்கம் சொல்கிறோம், இது எல்லாமே சேர்ந்தது தான் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ். இதில் மேஜர் பார்ட் வந்து யாராக இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் பிறந்தவர்களாக இருந்தாலும் சரி, பாடி லாங்குவேஜ் அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு 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 உயிரும் இன்னும் ஒரு உயிரும் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும். புன்முறுவல் எப்படி வந்து யூனிவர்சல் லாங்குவேஜோ, உலக மொழி, எந்த மொழி தெரியலாம் தெரியாமல் போகலாம், ஆனால் ஒருத்தரை பார்த்து நீங்கள் புன்முறுவல் செய்கின்ற பொழுது ஒரு பாசிட்டிவான ஒரு நேர்மறை எண்ணத்தோட ஒருத்தர் கண்ணை பார்த்து நீங்கள் சிரிச்சிங்க அப்படின்னா எந்த மொழியும் தெரிய வேண்டாம், அவரும் உங்களை பார்த்து சிரிப்பார். ஈ வில் ஆல்சோ ரெஸ்பாண்ட். ரைட்? அதுதான் வந்து கம்யூனிகேஷன். ஆனால் ஒரு மொழி ஆர்வம், மொழித்திறன் அப்படிங்கிறது ஆங்கிலம் எப்படி வந்து ஒரு கம்யூனிகேஷன்ஸ் ஒரு பிரிட்ஜிங் லாங்குவேஜாக இருக்குது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி வந்து நிறைய இடங்களில் பலருடைய வாழ்க்கையில் பல வெற்றி வாய்ப்புகள் தட்டி போனதற்கு காரணம் அவங்களால வந்து அவங்க நினச்சதை சரியாக மற்றவர்களிடம் கம்யூனிகேட் பண்ண முடியாது, நினைத்ததை சொல்ல முடியாதது. எனக்கு வந்து ஒரு 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 பொருளை பற்றிய மிக அதீத அறிவு இருக்கிறது, அந்த பொருளில் ஆர்வம் இருக்கிறது, அதை பற்றி நிறையா ரிசர்ச் பண்ணியிருக்கேன், அது என்ன பண்ணும், ஏது பண்ணும், எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதான் எனக்கு தெரியும். ஆனால் அதை எனக்கு வெளியில் சொல்ல தெரியாது, மற்றவர்களுக்கு புரிகிற மொழியில் என்னால் சொல்ல தெரியாது. அப்படின்னா என்ன நடக்கும்? ஒரு அழகான ஒரு நிகழ்வு கேட்டிருந்தேன். அதாவது பழங்காலத்தில் வந்து அந்த ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு லாங்குவேஜ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க சென்னையிலாம் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ஆங்கில துறைகளுக்கும் நம்ம ஊர் வியாபாரிகளுக்கும் நடுவில், நம்ம ஊர் விவசாயிகளுக்கு நடுவில் ஒரு டிரான்ஸ்லேட்டர். அவங்க சொல்லுவாங்களாம், அப்பா அந்த 1 மீட்டர் துணி எவ்வளோப்பா அப்படிமா. அவன் 4 ரூபா ஐயா அப்படிம்பாரான். இவர் டிரான்ஸ்லேட்டர் சொல்லுவாராம் அவர்கிட்ட, அந்த ஆங்கிலத்துறையிட்ட $40 அப்படிம்பாரான். அவர் நோ எக்ஸ்பென்சிவ், ஆஸ்க் ஃபார் $30 அப்படிம்பாரான். இவர் வந்து இல்லைப்பா தூர $3 கேட்குறாருப்பா, 3 ரூபாய்க்கு கேட்குறாருப்பா அப்படிம்பாரான். அவர் சரி ஓகே அப்படின்னு கொடுத்துட்டார். அப்படின்னா அந்த $40-30க்கும் 3 ரூபாய்க்கு இடப்பட்ட உள்ள பணம் வந்து இந்த டிரான்ஸ்லேட்டரோடது. அவங்க வந்து பல விதமான பணம் பண்ணாங்களாம். அதாவது மிக அதீத அந்த துறையை விட, ஆங்கிலேயரை விட, அந்த பொருளை உருவாக்குனவங்கள விட நடுவில் அந்த மீடியேட்டர் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறவங்க நிறையா பொருள் ஈட்டினாங்க. அவங்களுக்கும் இவங்களுக்கு தெரியாது ஒன்று லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அவங்களுக்கு தமிழ் தெரியாது, இவங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது. இடையில ஒருத்தர் வந்து அந்த மொழித்திறனை மட்டும் வைத்துக்கொண்டு நிறையா பொருள் ஈட்ட முடிந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கதையை எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் வந்து என்ன துறையில் படித்தாலும் சரி, நம்ம வந்து இன்றைக்கி ஒரு மல்டி கல்ச்சுரல் சொசைட்டி, மல்டி லிங்குவிஸ்டிக் சொசைட்டி அப்படின்னு சொல்கிறது இருக்கும். ஒரு மீட்டிங் ரூமுக்குள்ளே நம்ம போனோம் அப்படின்னா, இப்போ சென்னையில் சாதாரண ஒரு மீட்டிங் ரூம் இல்லை ஒரு வாக்கிங்கில் 10 பேர் நடக்கிறோம். அந்த 10 பேர் நடக்கிறவங்கள்ட்ட பேசுனீங்க அப்படின்னா அதில் 3 பேர் மலையாளம், ஒரு 4 பேர் சென்னை எடுத்துகிட்டா ஒரு 5 பேர் தெலுங்கு, மீது 2 பேர் தமிழ் பேசுகிறவங்க, இல்லை 3 வேறு லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஹிந்தி பேசுகிறவங்க இருக்காங்க. இப்போ எல்லாருக்கும் ஒரே ஒரு லாங்குவேஜ், கனெக்டிங் லாங்குவேஜ் வந்து ஆங்கிலமாக இருக்கிறது. ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு நிறுவனத்துக்கு போனோம் அப்படின்னா வெளிநாடுகளிலிருந்து வேலை செய்வங்க கூட அங்கே இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. அப்போது இந்த மொழியை கையாளும் திறனை நம்ம வந்து சின்ன வயசில் இந்த கிண்டல் பண்ணாமல், நீங்கள் பெரிய பீட்டர் அப்படின்னு சொல்லாமல், ஆரம்பத்திலிருந்து அந்த மொழியை கையாளும் திறனை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்றைக்கி நமக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஆங்கிலம் வந்து உலக மொழியாகி இருக்கிறது. நீங்கள் எந்த வேலைக்கு, எந்த நாட்டுக்கு என்ன வேலைக்கு போனாலும் சரி, வெளிநாடுகளாக இருந்தாலும் சரி, உள்நாடுகளாக இருந்தாலும் சரி, ஆங்கில மொழியோட அறிவு மிக மிக அதிகம், அதாவது தேவை அதிகம். ஸோ அதனால் வந்து நீங்கள் டிகிரி படிக்கிறப்போ, கல்லூரியில் பாடம் படிக்கிறீங்க, பாடம் வந்து ஆங்கிலத்தை தான் படிக்கிறீங்க. இந்த ஆங்கிலத்தை வந்து ஒரு சின்ன சாதாரண சப்ஜெக்ட் அப்படின்னு படிச்சுட்டு பாஸ் மார்க் வாங்கிறதுக்கு படிக்காமல், அதை எப்படி நம்ம கம்யூனிகேட் பண்ணுறது, எப்படி நம்ம நினைக்கிற விஷயங்களை வந்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து பேசுறது அப்படின்னு அந்த கல்லூரி காலம் 3 வருஷத்தில் உங்களோட ஆங்கில திறன்களை மிகவும் அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும். அதுக்கு வந்து நிறையா ப்ரெசன்டேஷன் கொடுக்கணும். பப்ளிக் ஸ்பீக்கிங், வெளியில் மேடையில் 10 பேருக்கு முன்னாடி உங்களால் தைரியமாக பேச முடியணும். எந்த விதமான கூச்சமுமின்றி 10 பேரோ 100 பேரோ 1000 பேர் முன்னாடி நின்று உங்களால் தெளிவாக நீங்கள் நினைத்த விஷயத்தை அவர்களுக்கு புரிகிறபடி சொல்ல முடியும் என்றால் நீங்கள் ஒரு சிறந்த பேச்சாளர். அதாவது
கேட்குறவங்களுக்கு புரியணும். நிறைய பேர் வந்து பேசுவாங்க, கேட்குறவங்களுக்கு எதுவுமே புரியாது. அவர் ஆங்கிலத்தில் வந்து உரையாடுறாருன்னு சொல்லுவாங்க, ஆனால் அவர் பேசுகிற வேகமும் பேசுகிற மொழி ஆளும் திறனும் வந்து நிச்சயமாக கேட்குறவங்களுக்கு புரியாது. என்றைக்கு நீங்கள் பேசுகிறது மற்றவர்களுக்கு புரியவில்லையோ நீங்கள் ஒரு புவர் கம்யூனிகேட்டர் ஆகிவிடுகிறீர்கள். நீங்கள் பேசுகிற மொழி என்னவாக இருந்தாலும் எதிர்த்த மாதிரி இருக்கவங்களுக்கு, உங்கள்கிட்ட கேட்குறவங்களுக்கு அவங்களுக்கு புரிஞ்சால் நிச்சயமாக இங்கே திறனான மொழி கையாளுகிறவர். ஸோ இங்கே இருக்கிறவங்க 10 பேர் இருக்காங்க, 10 பேருக்கு தமிழை தவிர வேறு எதுவுமே தெரியாதுன்னா அவங்கள்ட்ட போய் ஆங்கிலத்தில் பேசுகிறது சரியா அப்படின்னு கேட்டால் தவறு அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். ஸோ அந்த வகையில் நீ யாராக இருந்தாலும் சரி, நீங்கள் உங்களோட கம்யூனிகேஷன் திறன் எப்படி இருக்குன்னா, நீங்கள் பேசுகிறதை கேட்பவர்களுக்கு நீங்கள் சொல்ல வந்த விஷயம் முழுவதுமாக போய் சேரணும். அந்த விதத்தில் உங்களுடைய கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸை, லாங்குவேஜ் ஸ்கில்ஸை நீங்கள் வளர்த்துக்கணும். நீங்கள் படிக்கின்ற காலத்தில், கல்லூரியில் பள்ளியில் படிக்கிற காலத்தில் இந்த லாங்குவேஜை கற்றுக்கொள்வது மிக எளிது. ஒரு மல்டி லிங்குவிஸ்டிக் பர்சனாக, பல மொழிகளை கற்று தேர்ந்த ஒருவராக நீங்கள் வர வேண்டும். வாழ்த்துக்கள். வணக்கம்.